வணக்கம். ஆ போன வாரம் நம்ம என்ன பேசினோமோ, அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு பாத்துரலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு போன வாரம் நம்ம எந்த கிளிப்பிங்ல இருந்து கேள்வி கேட்டோமோ, அந்த கிளிப்ப ஒரு தடவ பாத்துட்டு வந்துரலாம். ஒருத்தன் நமக்கு பிடிக்கலன்னா அவனை அடிக்கணும்னு நினைச்சா நாமளே நேரா நின்னு ஒத்தை கொத்தையா சோலோவா அடிக்கணும். அதுதான் ஆம்பளைத்தனம். ஆளை விட்டு அடிக்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? பொண்டாட்டிய ஒருத்தன் கிட்ட கூட்டிட்டு போய் புள்ளைய பெத்து கொடுப்பான்னு சொல்ற மாதிரி அசிங்கம். பாத்துட்டீங்களா? ஸோ இந்த கிளிப்பிங் தான் போன தடவ நான் குடுத்துருந்தேன். வழக்கம் போல இது என்ன படம், என்ன கேரக்டர் நேம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நெறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இது அதிசய பிறவி அப்படிங்கிற ஒரு மூவி. அதுல டபுள் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு கேரக்டர் ஆக்சிடென்ட்ல இறந்து போய், அந்த கேரக்டர்ல உள்ள ஆவி இன்னொரு கேரக்டருக்குள்ள அப்படியே படம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டர் நேம் பாலு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு விடை. அதிசய பிறவி பாலு அப்படிங்கிறது. எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுந்தரராஜன் சார் சொல்லியிருக்காங்க மூவி நேம் அதிசய பிறவி, கேரக்டர் நேம் பாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அண்ட் அடுத்ததாக நம்மளுடைய ரஜினி மலீஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சகோதரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் படத்தின் பெயர் அதிசய பிறவி, தலைவர் பெயர் பாலு மற்றும் காளையன். படத்தில் 2 பெயர்கள் போலவே தலைவருக்கு ஜோடியாக கனகா மற்றும் ஷீபா 2 நடிகைகள் நடித்திருப்பார்கள். நீங்கள் ஒளிபரப்பிய காட்சி செந்தாமரை அவர்களை பார்த்து கேட்கும் காட்சி. சரிதானே சகோதரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க சொல்லி சரியா இல்லாம போகுமா? சரிதான், ரொம்ப சரிதான். அண்ட் அடுத்தது முகமது ஆசிக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிசய பிறவி மூவி நேம் எங்கள் மன்னன் நேம் அதிசய பிறவி மன்றமா, மன்றத்தோட நேம் அதிசய பிறவின்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கள் மன்றம் நேம் அதிசய பிறவி நற்பணி மன்றம். பாலுவின் உடம்பில் இருக்கும் காளையன். ஓகேவா சிஸ்டர், நன்றி வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்ட். அவங்க காளையன் அப்படின்ற கேரக்டரோட ஆவிதான் பாலு அப்படிங்கிற கேரக்டரோட ஆவி உடம்புக்குள்ள வரும். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்மளுடைய அஸ்கர் வாசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிசய பிறவி மூவி கேரக்டர் நேம் பாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கரெக்ட். அண்ட் ரஜினி கண்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜா அண்ட் குமரப்பா ராஜா சின்ன ரோஜா 1989 சூப்பர் ஹிட் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது போன வீடியோல கேட்ட கேள்வி, அதுக்கு இங்க பதில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கரெக்டான பதில் தான், அதனால உங்களுக்கு மார்க் கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ரீராம் குமார் ராமசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படம் அதிசய பிறவி, பெயர் பாலு மற்றும் காளையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சரி. அண்ட் ரஜினி முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனித கடவுள் தலைவர் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அதிசய பிறவி, பெயர் பாலு, அவர் உடம்பில் பூந்த காளையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அதான் நான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தேன். ஒருத்தரோட ஆவி இன்னொருத்தரோட உடம்புல போயிடும். அது கொஞ்சம் வித்தியாசமா ஒரு வழக்கமான பேய் படம் மாதிரிலாம் இருக்காது, இது வித்தியாசமா இருக்கும். அண்ட் அடுத்ததாக நம்மளுடைய பிரபாகர் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நன்றி வணக்கம் சிஸ்டர், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் படம் அதிசய பிறவி, கேரக்டர் பெயர் பாலு என்ற காளை. திரைத்துறையில் வேற ஒரு மாநிலத்திலிருந்து இங்க தமிழ் கத்துக்கிட்டு அன்னைக்கு ஒரு நடிகனுக்கு இருந்த எல்லா இலக்கணத்தையும் உடைச்சு தள்ளிட்டு தவறான உச்சரிப்பையே ஸ்டைல் ஆக்கி கருப்பு தோலோட பரட்ட தலையோட வித்தியாசமான வில்லனா அறிமுகமாகி பின் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து பிறகு ஹீரோவாக ஆக்ஷன் ஹீரோவாக உயர்ந்து எல்லா மொழி படங்களிலும் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆகி பத்மபூஷன் ஆகி பத்ம விபூஷன் ஆகி ஐகான் ஆஃப் இந்தியன் சினிமாவாகி தாதே சாஹேப் வாழ்க்கை விருது பெற்று என்றும் நம் கோடிக்கணக்கான இதயங்களுக்கு தலைவராகி இந்த திராவிட மாடல்களுக்கு மத்தியில் ஒரு ஆன்மீகவாதி 50 ஆண்டுகளாக தொடர்கிறார் என்றார். அவர் அதிசய பிறவிதானே. எப்பா சமையாரி சார், உண்மையிலே ரொம்ப சூப்பரா எழுதிருக்கீங்க. அதாவது நான் கரெக்டா தான் வாசிச்சேன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் எப்படி வந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, என்னென்ன விருதுகள் வாங்கினாரு, இவ்வளவு நாளா எப்படி இருக்காரு. உண்மையிலே அது ஒரு வித்தியாசமான ஒரு
பிறவின்னு தான் சொல்லணும். சமீபத்துல நடிகை விந்தியா அவர்களுடைய ஒரு பேட்டி பார்த்தேன். அது எப்போ எடுத்த பேட்டின்னு எனக்கு தெரியல. ஆனா அதுல அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, தலைவர் பத்தி சொல்லியிருக்காங்க. தலைவர் கூட வந்து எங்கேயோ ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது அங்க நெறைய பேசிக்கிட்டோம். நெறைய நாம பேசுற விஷயங்கள் எல்லாம் பத்தி அவங்க வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் என்ன அப்படின்னா, அதுல அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கடவுளே நினைச்சாலும் இதே மாதிரி ஒரு மனுஷனை இனிமே உருவாக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு அதிசய பிறவி நம்மளுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து உண்மை. உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மனுஷன மாரி இன்னொரு மனுஷன் கிடையவே கிடையாது. அது எந்த ஒரு நிலைமையில வேணா இருக்கட்டும். ஆனா வந்துட்டு கடவுளால ஒரு இப்ப முகத்தையே எடுத்துக்கோங்களேன். ஒரு மனுஷன் மாரி இன்னொரு மனுஷன் இருக்காங்களா? சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே வீட்ல இருக்கிறவங்க கூட கொஞ்சம் ஜாட ஒரே மாரி இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருக்கிற மாரி தோணுமே தவிர, அவங்களுக்குள்ளேயே சில டிஃபரன்ஸ் இருக்கும். அப்படிதான் வந்து கடவுளால படைக்க முடியுமே தவிர, ஒரே மாரி மனிதன கடவுளால படைக்க முடியாது. அதுலயும் தலைவர் மாரி இன்னொரு ஆள படைக்கிறதெல்லாம் வந்து சான்ஸே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி வந்து இவங்க சொன்ன மாரி வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து இங்க தமிழ் கத்துக்கிட்டு ஆரம்பத்துல தமிழ் உச்சரிப்பு எல்லாம் வந்து சரியாவே இருக்காது. சோ அதையே வந்து ஒரு ஸ்டைலா மாத்திக்கிட்டு அப்ப இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கலரான ஹீரோஸா தான் இருந்தாங்க. சோ அதுல வந்துட்டு ஒரு கருப்பான ஒரு ஹீரோவா வந்து அதுலயும் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா டோப்பா வச்சுட்டு தான் நடிப்பாங்க. முடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. அந்த காலத்துல நீ ஹீரோஸ் வந்து பாத்தீங்கன்னா டோப்பா வச்சுட்டு தான் நடிப்பாங்க. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரிஜினல் ஹேர் ஸ்டைல் அதுலயும் வந்து வழக்கமா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஹேர் ஸ்டைல்லாம் இல்லாம இது வேற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்க வேற எந்த நடிகருக்குமே வந்து பொருத்தி பார்க்கவே முடியாது. அப்படி இவருக்கு மட்டும் தாயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குன்னா உலகத்திலேயே இந்த ஹேர் ஸ்டைல் தான்பா இவருக்கு மட்டும் தாயா வேற யாருக்குமே பொருந்தாதுன்னு ஒரு நடிகரை நம்ம சொல்றோம் அப்படின்னா அது தலைவரா தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு அவர் வந்து முன்னுக்கு வந்தாரு. அதாவது எல்லா விஷயத்தையுமே உடைச்சு வந்தாருன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து திரைத்துறையில வந்து வித்தியாசமான ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் வந்து ஆரம்பம் அப்படிங்கிறது வந்து தலைவரா தான் இருக்க முடியும். ஏன்னா வந்துட்டு அந்த காலத்துல நிறைய இலக்கணங்கள் இருந்தது நடிக்கிறதுக்கு. உச்சரிப்பு சரியா இருக்கும். தமிழோட உச்சரிப்பு வந்து சரியா இருக்கணும். வசனம் வந்து கரெக்டா வந்து பேசணும். ஒரு இடத்துலயும் அந்த உச்சரிப்பு கரெக்டா போய் உட்காரணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. அதே மாதிரி மேக்கப் போட்டா மூஞ்சி எடுப்பா இருக்கணும். ஏற்கனவே கலரா இருக்கிறவங்களுக்கு தான் மேக்கப் செட் ஆகும். அந்த காலத்து மேக்கப்லாம். அப்படி இருக்கிறதுனால கலரா இருக்கிறவங்க மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது. நீங்க எந்த கேரக்டர் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி ஒரு டோப்பா வச்சிருப்பாங்க. அந்த டோப்பாவை தலையில மாட்டி விட்டுருவாங்க. அதை வச்சுட்டு வந்து நடிச்சுட்டு வரணும். அவ்வளவுதான். இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் தான். சோ இது எல்லாத்தையுமே உடைச்சு இன்னைக்கு எல்லா நடிகர்களும் கொஞ்சம் ஃப்ரீயா அவங்களுடைய ஸ்கின் டோனோட அவங்களுடைய ஹேர் ஸ்டைலோட அவங்களுடைய ஸ்டைலோட அவங்களுடைய உச்சரிப்போட வந்து ஃப்ரீயா நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இலக்கணத்தையே மாத்துனது வந்து தலைவர் தான் அப்படின்னு சொல்றதுல நம்ம பெருமையே பட்டுக்கலாம். சோ அது வந்து நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுன்னே சொல்லலாம். இந்த இலக்கணத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள போக முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த இலக்கணத்தெல்லாம் உடைச்சு அதெல்லாம் இல்லைன்னா கூட நீ வரலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குனது நம்ம தலைவர் தான். சோ அததான் வந்துட்டு நம்மளுடைய பிரபாகர் சார் சொல்லியிருக்காங்க. அருமையா எழுதியிருக்கீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க எழுதினதை பார்க்கிறதுக்கு படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கு. சோ அருமையா எழுதியிருக்கீங்க. அடுத்ததாக வந்துட்டு வசந்த் மெலோடிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அருமை சகோதரி என் தலைவருக்காக உங்கள் சேனல் பார்க்க தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி மிஸ்டர் வசந்த் அவர்களே. வசந்த் தான் அவருக்கு பேருன்னு நினைக்கிறேன். நான் வசந்த் மெலடிஸ் போட்டிருக்கு. ஓகே. அவங்களுக்கும் நன்றி. அவங்கள மாதிரி நிறைய பேர் வந்து தலைவருக்காக நம்மளுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்றாங்க. அது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில கிடைச்ச ஃபாலோவர்ஸை விட தலைவரை பத்தி நான் பேசினதுனால எனக்கு கிடைச்ச ஃபாலோவர்ஸ் தான் அதிகம். சோ அதனால வந்துட்டு உங்க எல்லாருக்குமே நன்றி. தலைவருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் அடுத்ததாக கணேசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தலைவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் வந்து நிறைய வீடியோல சொல்லிட்டேன். நம்மளுக்கே சொல்லி சொல்லி சலிப்படைகிற மாதிரியான ஒரு வார்த்தை இருந்தா கூட அதை நாங்க சொல்லதான் செய்வோம். ஏன்னா அது தலைவருக்கு மட்டும் தான் பொருந்தும் அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப நாங்க சொல்லுவோம். சோ தலைவர் தான். அடுத்ததாக வந்து
ஹாப்பி சேட் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஒருத்தர் வந்து எழுதியிருக்காங்க. கரெக்ட் அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட் போட்டிருக்காங்க. அதாவது உங்க பேரை குறிப்பிட்டு எழுதுனீங்கன்னா எனக்கு வந்து பேர் சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் ஐடி நேம்ல வந்துட்டு பேர் இல்ல. அதனால சொல்றேன். ஓகே. கரெக்ட் அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்கன்னா, போன வீடியோல நான் பேசின விஷயத்த பத்தி கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா போன வீடியோல வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்லாம் வச்சுட்டு நம்ம சேனலுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் எடுத்து அதை வச்சு நான் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து கரெக்ட்னு சொல்றாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகேவா? ஸோ அதான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சுந்தரராஜன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, போன வீடியோல நான் பேசினதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜவஹர் நேரு அவர்கள் என்ன ஜவஹர் நேரு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம்ல இந்த பேரை. ஆமா இல்ல, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிஎம் தானே, ஃபர்ஸ்ட் பிஎம் பேர் தானே இது. அவருக்கு ஒரு லால் இடையில வரும், இங்க லால் காணோம், ஜவஹர் நேரு அப்படின்னு வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே உங்க பேரா இல்ல ஐடிக்காக அந்த நேம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ஓகே பரவாயில்ல. அண்ட் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எவர் கிரீன் தலைவர் மாஸ் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வார்த்தையும் தலைவருக்கு தான் பொருந்தும். எவர் கிரீன்னாலும் அவருக்கு தான், சூப்பர்னாலும் அவருக்கு தான், மாஸ்னாலும் அவருக்கு தான், தலைவர்னாலும் அவருக்கு தான். எல்லா வார்த்தையும் பொருந்தக்கூட ஒரே மனுஷன் நம்ம தலைவர் தான். அப்படிதான் நம்ம சொல்லிக்கணும். சோ அது கரெக்டான விஷயமும் கூட. அண்ட் அடுத்ததாக வந்து அவரே ஜவஹர் நேரு அவர்களே சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த வாக்கியம் எனக்குன்னு நினைக்கிறேன், என்னுடைய வீடியோக்குன்னு நினைக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னோட வீடியோக்காக அவருக்கு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, நான் எடுத்துக்கிறேன். ஓகே. அடுத்ததாக வந்து ஆனந்த் ராமர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெல் செட்மா, தலைவர் வழி தனி வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போன வீடியோ நான் பேசினதுக்காக சொல்லியிருக்காங்க. அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்கள்ட்ட நான் பேசியிருந்தேன் இல்லையா? சோ அது வந்து வெல் செட்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் வழி எப்பவுமே தனி வழிதான். யாரோட பாதையிலையும் நான் போக விரும்ப மாட்டேன். எனக்குன்னு ஒரு பாதை உருவாகிட்டு அதுலதான் போவேன் அப்படின்னு வந்து சொன்னவர் இல்லையா? சோ அவரோட வழி எப்பவுமே தனியா தான் இருக்கும். அண்ட் நானும் வந்துட்டு நம்ம சேனலுக்காக வந்து ஒரு தனி வழி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய ஆதரவு இருந்தா நிச்சயமாக வந்து நானும் ஒரு பாதையை கிரியேட் பண்ணி அதுல வந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சோ உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்ததாக வந்துட்டு ஆஹ் காமராஜ் பிரபாகர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலைவர் பற்றியதுன்னா கண்டிப்பா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் அப்படிதான். அதாவது இப்போ சோசியல் மீடியால வந்து அப்படி நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு தலைவர் ஃபேஸ் அப்படி தெரிஞ்சிருந்தது. என்னது தலைவர் ஃபேஸ் அப்படியே கீழே இறங்கி என்னது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது தலைவர் ஃபேஸ் இருந்தாலே லைக் கொடுத்துருவேன் நான். அது வந்து ஒரு வேலை பேட் நெகட்டிவ் கமெண்டா நெகட்டிவான ஒரு இதா இருந்ததுன்னா லைக் கொடுக்க மாட்டேன். பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தா கண்டிப்பா வந்து லைக் கொடுக்காம போகவே மாட்டேன். சோ அந்த மாதிரி தான் தலைவர் படம் இருந்தாலே நாங்க பார்ப்போம், தலைவர் சொன்னாலே பார்ப்போம். அந்த அளவுக்கு தலைவர் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அதை தான் இவரு சொல்லியிருக்காரு. தலைவர் பற்றியதுன்னா கண்டிப்பா பார்ப்பேன். நம்ம சேனலையும் தொடர்ந்து பாருங்க. ஓகேவா? அடுத்ததாக வந்துட்டு சுரேஷ் பிஐஎஃப் அப்படின்னு ஐடி இருக்கு. சுரேஷ் நினைக்கிறேன் அவங்க பேரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சூப்பர் சிஸ்டர் குட் ஒர்க், தரமான ஸ்பீச், மனித கடவுள் தலைவர் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது, போன இதுலயே சொல்லியிருந்தேன் அவரை வந்து நம்ம எதுக்காக மனித கடவுள் சொல்லிடுறோம், எதுக்காக ஞானின்னு சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் முந்தின வீடியோஸ்ல எல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ அப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து அவரை தலைவராகவும் ஏத்துக்கிறோம், அவர் ஒரு ஞானியாவும் ஏத்துக்கிறோம், ஒரு மனித கடவுளாவும் ஏத்துக்கிறோம். அப்படிப்பட்ட நிறைய குவாலிபிகேஷன்ஸ் அவருக்கு இருக்கு. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பர்சன் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம தலைவரை தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற குவாலிபிகேஷன் எல்லாம் மீறி அவரை வந்து ரொம்ப அண்டர் ரேட் பண்ணி ரொம்ப வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி அவரை கீழே இழுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது அப்படி இருக்கிற மனுஷன் என்ன மாதிரியா மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. ரொம்ப நம்மளுக்காக எதுக்குடா இது, இனிமே சம்பாதிக்கணும் வேண்டாம், இனிமே ரொம்ப நம்மள வந்து கிண்டல் பண்றாங்க கேள்வி பண்றாங்க, இதெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம ஒதுங்கிடலாம் அப்படிங்கிற மனநிலை நிறைய பேருக்கு வரும். அப்படி இல்லைன்னா கூட எதுக்காக நம்ம பண்ணணும், நம்மளுக்கு பேர் புகழ் அந்தஸ்துலாம் இருக்கு போதும் அப்படிங்கிறதுக்கு ஒதுங்கி இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி வந்துட்டு இத்தனை வயசுல நம்ம உழைக்கணுமா அப்படிங்கிறதுக்காக ஒதுங்கி இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சோ இதெல்லாமே இல்லாம இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு வசதிக்கு போனாலும் அந்த நிலை உயரும் போது பணிவு வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு பாடலை பாடி வச்சிருக்காங்க. சோ அதுக்கு அந்த லைனுக்கு முற்றிலுமாக 100% தகுதியான ஒரு மனிதர் அப்படின்னா அது வந்து நம்ம தலைவர் தான் சொல்ல முடியும். அதனாலதான் அவர் வந்து நம்ம என்ன சொல்றோம், மனித கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதை தான் வந்து இவர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சூப்பர் சிஸ்டர் குட் ஒர்க், தரமான ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ஸ்பீச் பத்தி ஒரு நல்ல ஒரு கமெண்ட் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் சுரேஷ் அவர்களே. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு கர்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்ணா ஆர்
கண்ணன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்வேஸ் கிங் ரஜினிகாந்த் வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வந்துட்டு அவர் வந்து வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் தான். அது வந்து மறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் தாயா அப்படின்னு சொல்லிடலாம். அதுதான். அடுத்ததாக வந்து சமீர் அகமது அவர்கள் வந்து ஹார்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த ஹார்ட்ஸ் வந்து தலைவருக்கா இல்ல நம்ம சேனலுக்கான்னு தெரியல. நம்ம சேனலுக்கே வச்சுக்கோ. தலைவருக்கு தான் நிறைய ஹார்ட்ஸ் இருக்கு. இது நம்ம சேனலுக்கு எடுத்துக்கலாம். சோ அடுத்ததாக வந்து டாக்டர் பெரியசாமி கார்மேகம் அவர்கள் என்ன வந்து அனுப்பியிருக்காங்க, அவங்களும் ஹார்ட்ஸ் தான் அனுப்பியிருக்காங்க. நம்மளுடைய சேனலுக்கே இந்த ஹார்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரஜினி மல்லீஸ்வரன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலைவரை பற்றி தப்பாக பேசுபவர்களை காலம் பதில் சொல்லும். நல்லவர்கள் மௌனமாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள். தலைவர் ஒரு ஞானி. வாழ்க தலைவர், வளர்க தலைவர் புகழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, போன பேசினல அந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட், அதாவது தப்பா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களை பத்தி நான் பேசியிருந்தேன். சோ அதை பத்தி இவர் வந்து இவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நல்லவங்க வந்து அமைதியா தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமும் நம்ம தலைவரே சொல்லலாம். நான் நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னாலே வந்துட்டு அந்த சுச்சுவேஷனை வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்லயே நம்ம நிறைய இடத்துல நம்ம உணர்ந்திருக்கிறோம். அதே மாதிரி நம்மள யாருன்னா சீண்டுனா கூட அவங்கள கண்டுக்காம நம்ம போயிட்டோம்னா அவங்க மதிப்பு இல்லாம போயிருவாங்க. சோ அதுதான் வந்துட்டு இவங்க சொன்னது. நம்ம வந்து நல்லவர்கள் வந்து பேசாம தான் இருப்பாங்க. கரெக்டான ஒரு விஷயம் தான். அடுத்ததாக சரிகமா கருணா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஸ்ரீலங்கால வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2-3 பேர் நான் போட்டல பார்த்திருக்கேன். சோ கருணா அவர்களே ரொம்ப நன்றி. ஸ்ரீலங்கால இருந்தெல்லாம் நம்ம வீடியோ பாக்குறாங்களா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னால தாங்கவே முடியல. கடல் கடந்தெல்லாம் நம்ம போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நன்றி. என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி திரு கருணா அவர்களே. தொடர்ந்து பதிவுகளை பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய கருத்துக்களையும் இன்னும் அதிகமாக பகிர்ந்துகிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு அடுத்த கமெண்ட்டுக்கு போலாம். அடுத்ததாக வந்து ரஜினி மல்லீஸ்வரன் சார் வந்து இன்னொரு கமெண்ட் போட்டிருக்காங்க. யாரோ 3 எழுத்து நடிகர் புதுசா அரசியல் கட்சி தொடங்கி இருக்காராம். அவருக்கு சொந்த மனைவி மற்றும் மகன் கூட ஓட்டு போட முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இங்கே ஓட்டுரிமை இல்லை, லண்டனில் குடியுரிமை இருக்குதாம். ஆக மொத்தம் மனைவி மற்றும் மகன் வெளிநாடு, அப்பா தமிழ்நாடு. முதலில் வீட்டை பார்க்கவும் அந்த அரசியல்வாதி, பிறகு நாட்டை பார்க்கட்டும். இதையும் நான் சொல்லி இருக்க மாட்டேன். நம் தலைவரை பற்றி பேசும் நபர்கள் இதையும் கொஞ்சம் கேட்கட்டும். இது எப்படி இருக்கு சகோதரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நான் எப்பவுமே சொல்ற மாதிரிதான், அடுத்தவங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. சோ அவங்க நம்மள ரொம்ப சீண்டும் பொழுது நம்ம பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரிதான் வந்து ரொம்ப சீன்றாங்களோ. நானுமே நிறைய பார்த்திருக்கேன். ஆன்லைன்ல வந்துட்டு இவங்க சொன்ன அதே அரசியல் கட்சி ஆரம்பிச்ச அவங்களுக்கு உண்டான ஆதரவாளர்கள் அவங்க சீண்டுகிறதே வந்து நம்ம தலைவர் தான் சீண்டுவாங்க. என்னவா இருக்கட்டும். ஏன்னா அவர் நம்ம தலைவர் சீண்டுதான் ரொம்ப வந்து பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. முதல்ல பார்த்து காப்பி அடிச்சாங்க, அதுக்கப்புறம் சீன்றாங்க, அதுக்கப்புறம் வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க, அதுவே வந்து உண்மை நினைச்சுக்கிறாங்க, அப்புறம் வந்து பெரிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுதான் வந்து நிறைய விஷயங்கள்ல நடந்தது. நம்ம கண்கூடா பார்த்தோம். வளரட்டும், நல்லபடியா இருக்கட்டும், ஆட்சிக்கு வந்தா கூட மக்களுக்கு வந்து நல்லது பண்ணட்டும். அவங்க ஒய்ஃபும் குழந்தைகளும் வெளிநாட்டுல குடியுரிமை வாங்கி போனாலும் பரவாயில்ல, இவர் இங்க பண்றதை ஒழுங்கா பண்ணா சரி, அவ்வளவுதான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா மற்ற அரசியல்வாதிகள் மாதிரிதான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அரசியல் வர வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வந்து டிஃப்ரெண்டா இருப்பேன், நான் மக்களுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இவர் பண்ணார்னா, அதாவது இவர் ஆட்சிக்கு வந்து ஏதாவது பண்ணார்னா அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிச்சுக்கலாம். அது வரைக்கும் வந்து அவரோட லைஃபையோ அவரோட பர்சனல் லைஃபையோ அவங்க ஒய்ஃபு குழந்தைங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை பத்தியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சீண்டாம இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்றது. எங்க தலைவரை சீண்டினீங்கன்னா நாங்க வேற மாதிரி ரிப்ளை பண்ணுவோம். சோ அதெல்லாம் இன்னும் நாங்க ஆரம்பிக்க வச்சிடாதீங்க. அவ்வளவுதான் வந்து அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு நான் வந்து சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இன்னைக்கு வந்து நான் எதை பத்தி பேச போறேன்னா, இந்த போஸ்ட் பத்தி தான் பேச போறேன். சோசியல் வெப்சைட்ல வந்து சமீப காலங்கள்ல நிறைய இந்த மாதிரியான போஸ்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த போஸ்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, அப்டேட்னு போட்டு ஜெயிலர் 2 இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ரஜினிகாந்த்ஸ் ஃபைனல் ஃபில்ம். Rajinikanth to work on his autobiography after raping
கூலி அண்ட் ஜெயிலர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, கூலி, ஜெயிலர் 2 இந்த 2 படங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா தலைவர் வந்து அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபில வந்து கவனம் செலுத்த போறதுனால, அவங்க இனிமே படம் நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கிறதா இவங்க வந்து அப்டேட் போடுறாங்க. இவங்க யாருடைய ஆதரவாளரா இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். எதுக்காக நம்மள சீண்டுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அது எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தலைவர் வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா, அவர் நடிப்புல இருந்து விலகுறாரு அப்படின்னு சொன்னா, அது வந்து நம்ம ஏத்துக்க தான் வேணும். அவருடைய வயச கன்சிடர் பண்ணி, அவருடைய ஹெல்த்த கன்சிடர் பண்ணி, நம்ம வந்து அதை ஏத்துக்க தான் வேணும். என்னதான் நம்ம பெரிய திரையில வந்து நம்ம தலைவருடைய முகத்தை பார்க்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட, அது அவருக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி. சோ அது சார்ந்து அவர் அப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் வரவேற்போம். ஆனால் இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த முடிவும் தலைவர் சைட்ல இருந்து தெரிவிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாம் எதுக்கியா போடுறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. அவர் பாட்டுக்கு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்காரு. சமீபத்துல கூட வந்து ஒரு ஹார்ட் ஆபரேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் கூட ஒரு சின்ன ப்ராசஸ் நடந்தது ஹார்ட்ல. சோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவரு திரும்பியும் வந்து ஷூட்டிங் போயிட்டாரு. கூலி ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. சோ அவங்க பாத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதையும் விட்டுட்டு அவர் வந்து இந்த படத்தோட அடுத்த படம் நடிக்க மாட்டார். யாரோ ஒருத்தர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அதுக்காக வந்துட்டு தலைவரே வந்து இனிமே நடிக்க மாட்டாருன்னு நீங்க போஸ்ட் போட்டுட்டு இருந்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப சைல்டிஷா இருக்கு எனக்கு கேக்குறதுக்கு. அவர் நடிக்கிற வரைக்கும் நடிக்கட்டும்பா அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு விருப்பம். ஏன்னா எங்களுக்கு தலைவர் படம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமான ஒரு விஷயம். ஒரு திருவிழா மாதிரி தான் நாங்க நினைப்போம். சோ அது மாதிரி நினைக்கக்கூடிய மக்கள் கோடிக்கணக்கானவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இந்தியால மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும். இப்ப கூட நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, போன படத்துக்கு கூட வந்துட்டு நம்ம லண்டன்ல எல்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து வரப்போற படங்கள்ல கூட எப்படி அவருடைய படத்தை செலிப்ரேட் பண்ணலாம், புதுசு புதுசா எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இவர் இனிமே நடிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க தான் இந்த போஸ்ட் போடுறாங்க. அது சிலர் வந்து நடிக்கல அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் என்னோட கடைசி படம், இதுக்கு மேல நடிக்க மாட்டேன். அது ஏன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு என்ன பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இந்த துறையில நான் இனிமே வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனமா தான் நான் பார்ப்பேன். ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் நம்ம அந்த துறையில தான் வளர்ந்து வந்திருக்கோம். சரி, இனிமே நீங்க படம் பண்ணாமலே இருங்க, அது அனௌன்ஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. நான் இனிமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து அங்க தேவையே இல்லை. ஒருவேளை நீங்க இன்னொரு துறைக்கு போறீங்க, அந்த துறையில உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொன்னா திரும்பியும் இந்த துறைக்கு தான் வந்து ஆகணும். ஏன்னா 2 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இருக்கு. சோ இந்த துறைக்கு நீங்க திரும்பி வரும் பொழுது, இப்ப நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானமா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒப்பீனியன். சோ அது வந்து அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க தனிப்பட்ட விஷயம். அது அவங்களுடைய ரசிகர்கள், அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களோட இருக்கட்டும். நம்மளுக்கு அது தேவையில்லை. பட் அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தலைவரையும் நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரியான பதிவுகள் போடுறவங்களெல்லாம் வந்துட்டு நான் இந்த இடத்துல வன்மையாக கண்டிக்கிறேன். எங்க தலைவர் நடிப்பாரு, நாங்க பார்ப்போம். அவர் எத்தனை வயசானாலும் நடிப்பாரு. 70 இல்ல 90 வரைக்கும் கூட நடிப்பாரு. நாங்க பார்க்கதான் செய்வோம். அது வந்து நீங்களும் இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு வந்து இது கீழே போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அதுலயும் வந்துட்டு நிறைய பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அவர் நடிச்சா உங்களுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. தலைவர் வந்து அவர் நடிச்சாலும் சரி, அவர் வந்து ஹெல்த்துக்காக ஓய்வெடுத்தாலும் சரி, எங்களுக்கு எல்லாமே நாங்க வந்து ஏத்துக்குவோம். அது எங்களை பொறுத்தது, எங்க ரசிகர்களை பொறுத்தது, எங்கள் ஆதரவாளர்களை பொறுத்தது. அதை நாங்க பாத்துக்கிறோம். அதை பத்தின ஒரு போஸ்ட் எல்லாம் நீங்க போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இந்த வாரம் நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா? கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் வந்து வேற மாதிரி இந்த தடவை உங்களை கமெண்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, அடுத்த வீடியோல நான் நம்மளுடைய தலைவருடைய முதல் படமான அபூர்வ ராகங்கள் பற்றிய என்னுடைய ரிவ்யூவை கொடுக்கலான்னு இருக்கேன். சோ அதுக்கு நீங்களும் கமெண்ட்ஸ்ல அபூர்வ ராகங்கள்ல தலைவர் நடிச்ச அந்த ஒரு 10-11 நிமிஷம் தான் நடிச்சிருப்பாரு. அதை பற்றிய சுருக்கமான உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எடுத்து நான் அடுத்த வீடியோல படிக்கிறேன். என்னுடைய ரிவ்யூவோட சேர்த்து உங்களுடைய ரிவ்யூவும் வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, அபூர்வ ரகங்கள் படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன,
தலைவர் நடிச்சதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத வந்து சொல்லிடுங்க. 10 நிமிஷம் தான் இருக்கு. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரோல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தா கூட நம்ம பேசுவோம். ஓகேவா? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்மளுடைய சொந்தங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த வெற்றி பேட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.